السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துக்கு பிறகு நம்முடைய பள்ளியிலே தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய வாராந்திர மார்க்க சொற்பொழிவு இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம் என்ற அடிப்படையில் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இந்த தருணத்திலே அச்சத்தில் உறைய வைக்கும் மறுமை நாள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதுடைய நோக்கம், உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பிய அத்துணை இறை தூதர்களுமே இந்த மறுமை நாள் குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த மறுமை நாள் தான் நாம் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான வெகுமதிகளையும் சன்மானங்களையும் தரக்கூடிய நாள். 60 வருஷம் 70 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோம் சொன்னா இந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை மறுமையில தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது, நிலையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள்ல நாம் எல்லாம் இறைவன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய கருணையை பெற்று மன்னிப்பையும் பெற்று அவனுடைய நல்லடியார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் அனுப்புவானே, அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். அப்ப அந்த மறுமை நாள் குறித்து நாம் தெளிவாக ஆழமாக விளங்கி வைத்தால்தான் அந்த மறுமை நாளுடைய தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும், அதற்காக நாம் பாடுபட முடியும். இப்போ நாம் எல்லாம் 2வது ஸ்டேஜில் இருக்கிறோம். 2வது ஸ்டேஜ், மொத்தம் 4 ஸ்டேஜ். ஒன்னு நாம் பிறப்பதற்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ், அப்படிதானே? நாம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்?
எங்கேயுமே இல்லை. ஏதாவது பொருளாவது இருந்தமா? எந்த பொருளாவும் இல்லை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. ஒரு குறிப்பிட்ட பொருளாக இல்லாத நிலை உங்களுக்கு இருந்தது. ஒரு காலகட்டம் ஒன்று இருந்துச்சு, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அல்லாஹ் தான் நம்ம நினைச்சிருக்கான், படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மை படைத்து இந்த உலகத்துல மனிதனாக இப்ப அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எதுவுமே இல்லாம இருந்தோம், அது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்ப முடியும் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த ஸ்டேஜ் ரொம்ப சீக்கிரமா வந்துடும். எந்த ரூபத்துல எந்த வடிவத்துல யாருக்கும் தெரியாது. இந்த ஸ்டேஜ் உடைய முடிவு நம்முடைய ஹயாத் அல்லாஹ் எடுத்துருவான், உயிரை எடுத்துருவான். உயிரை எடுத்து அல்லாஹ் மரணத்தை தருவான். இந்த மரணத்துக்கு பின்னால் அடுத்த ஸ்டேஜ் கபர் வாழ்க்கை, மன்னரை வாழ்க்கை. இது மூணாவது ஸ்டேஜ். நாலாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தை எல்லாத்தையும் டோட்டலா எதுவுமே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருவான். அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பூமி மட்டும் இல்ல, அண்ட சராசரம், வானம், பூமி, நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சி எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிருவான். அப்படி ஒரு நாள் இருக்கிறது. அந்த அழிவுக்கு பின்னால் நாலாவது ஸ்டேஜ் தான் மறுமை நாள். வானம் வேறு வானமா மாறிடும். இந்த வானம் இப்படி இருக்காது, வேறு வானமா மாறிடும். பூமி வேறு பூமி ஆயிடும். ஒரு கட்டாந்தரையில அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எழுப்பி நிப்பாட்டி வைப்பான்ல, அது நாலாவது ஸ்டேஜ். அந்த நாள் எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் இங்க சொல்லுங்க. மறுமை நாள் எத்தனை நாள்? 1000 வருஷமா? 50,000 வருடங்கள். எத்தனை வருஷம்? 50,000 வருஷம். அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த நாள். அப்ப அந்த நாள் என்பது ரொம்ப கடுமையான நாள், பயங்கரமான நாள். அந்த நாளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல பேரை வைக்கிறான். நிறைய பேர் அல்லாஹ் சொல்றான். தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள். வார்த்தையை பார்த்தீங்களா? இங்க நியாயம் நமக்கு கிடைக்காது. எங்கதான் நியாயம் கிடைக்கும்? மறுமையா தான் கிடைக்கும். எவ்வளவு பேர் அநியாயம் பண்றானுவோம். அந்த அநியாயத்துக்கெல்லாம் இங்க என்ன இல்ல இல்ல, ஆனா அங்க எல்லாமே பைசல் பண்ணப்படும். நியாய தீர்ப்பு நாள் அல்லாஹ் பல பேர் வைக்கிறான். இடையில நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ அந்த நாலாவது ஸ்டேஜில் நம்முடைய நிலை என்ன? நம்ம நிலை என்னவா இருக்கணும்? நல்லவர்கள் பட்டியலில் இருக்கணுமா, தீயவர்கள் பட்டியலில் இருக்கணுமா? நல்லவர்களுடைய பட்டியலில் இருக்கணும். முதல்ல அந்த நாள் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்னெல்லாம் சொல்றான், எப்படிலாம் சொல்றான், ஒரு 10 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன். 10 வசனம் தான், அல்லது அதிகமா போனா ஒரு 11 வசனம். நல்ல நோட் பண்ணிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு கூட நோட் பண்ணிக்கங்க, கவனமா கேளுங்க. இடையில கேள்வி கூட கேட்போம், பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்டு திருமறை குர்ஆனுடைய ஒரு 2 வசனங்களை ரசூலுல்லாஹ் படிக்கிறாங்க. சாதாரண வசனம் இல்ல, அந்த வசனம் தான் நம்மள ஒரு விதமான நடுக்கத்தை ஏற்படுத்தும். என்ன வசனம்? 22வது அத்தியாயம் சூரா அல் ஹஜ், ஆரம்ப 2 வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹன் நாசு இத்தகு ரப்பக்கும் இன்ன ஜல்சலத்த சாஅத்தி ஷைஉன் அலீம். ஓ மனிதர்களே, அல்லாஹ் அழைக்கிறான். டோட்டல் மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான். ஓ மனிதர்களே, உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உலகம் அழியும் நேரத்தின் அதிர்ச்சி
பயங்கரமான நிகழ்வாகும். இந்த உலகம் அழியும்ல, அந்த அழியக்கூடிய நேரத்துடைய நிகழ்ச்சி இருக்குல்ல, அது பயங்கரமான நிகழ்வாகும். எப்படி அழிப்பான் தெரியுமா அல்லாஹ்? அதாவது அந்த நேரத்தில் நம்ம இருப்போமான்னு தெரியல, அந்த நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பயங்கரமான பூகம்பங்கள் வரும், பேரழிவு வரும், கடல்லாம் பொங்கும், மிகப்பெரிய தீப்பிழம்பு கிளம்பும். எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. 2012 ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க. 2012 தானே, தெரிஞ்சா தெரியல, எனக்கு தெரியல. 2012 2012 கரெக்டா சொல்றாங்க. அதுல சில காட்சியெல்லாம் காட்டுவாங்க. பெரிய சுனாமியெல்லாம் வர மாதிரி, அது எல்லா பில்டிங்கும் அடிச்சு நொறுக்கப்படும். அதை பார்த்தாலே பயமா இருக்கு. அதை பார்க்கும் போது என்ன ஆகுது, உம்மாடி அப்படி பயப்படுற. அதைத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துடைய அழியக்கூடிய நேரத்தின் நிகழ்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமான நிகழ்வாகும். மறுமை நாள் அல்லாஹ் உண்டாக்கிடுவான், மறுமை நாள் அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் பேசலாம் பாருங்க தொடர்ச்சியா. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒட்டகத்தை சொல்றாங்க, யௌம தரவுனஹா ததுஹலு குல்லு முருதியத்தின் அம்மா அருதாத். அதை நீங்கள் பார்க்கும் நாளில், அந்த நாளை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பாலூட்டும் ஒவ்வொரு பெண்ணும் தான் எதற்கு பாலூட்டினாலோ அதை மறந்து விடுவாள். பிள்ளையெல்லாம் மறந்துடுவான், கை குழந்தை நினைச்சிருவா. அந்த நாளை பார்த்த உடனே பிள்ளைய மறந்துடுவா. அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொரு கர்ப்பிணியும் தனது கருவை பிரசவித்து விடுவாள். பயத்தில புள்ள வெளியே வந்துடும். இப்படிப்பட்ட நாள். அடுத்ததெல்லாம் பேசுறான், சுகாரா, நீங்கள் மக்களை பார்ப்பீர்களானால் எல்லாம் போதை வயப்பட்டோராக இருப்பாங்க. இந்த குடிகார பயில இருக்காங்க இல்லையா, இது மாதிரி போதை வயப்பட்டோரா இப்படி இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க அது மாதிரி மது அறிஞ்சு போதையில் இருந்தவங்களா? இல்ல. அந்த நாளுடைய கடுமையை பார்த்து எல்லாம் போதையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒமாஹும் பி சுகாரா, ஆனால் அவர்கள் போதையில் இருப்போரல்லர். வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீதா, மாறாக அல்லாஹ்வின் வேதனை மிக கடுமையானது. என்னடா இந்த நாளே, இந்த நாளை அல்லாஹ் உண்டு பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லாஹ் உண்டு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பயத்தில் தட்டழிஞ்சு ஒரு மாதிரியா புத்தி பேதலிச்சவர்களாக, கண்கள் எல்லாம் அப்படி நிலை குத்தியவர்களாக அந்த நாளை பார்த்து இருப்பார்கள். இதுதான் அந்த நாளுடைய கடுமை. ஆரம்பமே டெரரா தான் இருக்கும். ஆரம்பம் என்னது, இந்த நாளை பார்த்தவன எல்லாம் பீதி கிளம்பிடும். ஆட்டம் போட்டவன், அழிச்சாட்டியம் பண்ணவன், அட்டகாசம் பண்ணவன், மோசடி பண்ணவன், அநியாயம் பண்ணவன் எல்லாம் வந்து நிப்பாங்க, லைன்ல நிப்பான். அடுத்தது இது ஒரு வசனம், சரியா? இன்னொரு வசனம் பாருங்க, சூரா அல் புரூஜ் 85வது அத்தியாயம். அது அல்லாஹ் பேசுறான். சின்ன வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தையை கொஞ்சம் உணர்ந்து படிச்சீங்க வைங்களேன், உள்ள ஆட்டம். பொதுவாகவே திருமறை குர்ஆனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது மேட்டாக்களை படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது யாருடைய வார்த்தைன்னு படிக்கணும்? அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு படிக்கணும், ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைன்னு படிக்கணும். அப்பதான் படிப்பினை வரும். பயந்து படிக்கணும். சூரா பக்கரால ஆரம்ப வசனம் என்ன? அலிஃப் அலிஃப் லாம் மீம். அடுத்தது இதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, அடுத்தது இது வேதம். இந்த வேதத்துல எந்த சந்தேகம் இல்லை. இது யாருக்கு தெரியுமா வழிகாட்டும்? தக்குவாதாரிக்கு தான் வழிகாட்டும். நீங்க குர்ஆனை படிக்கும் போது நீங்க தக்குவாதாரியா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ரூட்டை தெளிவா காட்டும், பக்காவா போடும். எல்லாரும் தாங்க குர்ஆனை படிக்கிறாங்க இல்லையா? இந்த 7 வருஷம் ஓதி படிச்ச ஆலிம் சாக்கெல்லாம் படிக்க தான் செய்யறாங்க. தர்கால போய் உத்து முட்டுறாங்களே, வழிகாட்டுதா? தொடணும். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுக்கு பயந்து தொடணும். அப்பதான் அது என்ன செய்யும், ஒரு ஆட்டத்தை காணும். அப்படிதான் அந்த வசனத்தை சொல்றான், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனின் பிடி
மிகவும் கடுமையானது. ரொம்ப கடுமையா பிடிப்பான் அல்லாஹ். மறுமை நாளை பத்தி சொல்றான். அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்கும்? கடுமையா இருக்கும். ஆட்டம் போடாதடா, அழிச்சாட்டி பண்ணாதடா. எவ்வளவு அநியாயங்க, கொஞ்ச நஞ்ச அநியாயமாங்க. ஒரு ஜான் நிலம், ஒரு ஜான், ஒரே ஜான் தான், அடிச்சுக்கிட்டு சாவறான் அண்ணன் தம்பி. எதுக்கு? ஒரு ஜான் நிலத்துக்கு. இது ரெண்டு பேர்ல யாராவது அநியாயம் பண்ணிருப்பான்ல, ஏன் இடம் ஏன் இடம் ஏடம்னு சண்டை. எவன் அநியாயமா பிடிச்சாலும் செத்தா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப சொல்ற ஒரு பதில் சொல்லுங்க. யார் ஒரு ஜான் நிலத்தை, ஒரு அங்குல நிலத்தை அநியாயமா அபகரிச்சாங்களோ மறுமையில் என்ன தண்டனை? எத்தனை? 7 பூமி. என்னத்துக்கு ஆகுறது? இப்ப ஆசைப்படுவானா? ஆசைப்படுவானா? மாடி வேணாண்டா, ஒருவேளை ஏன் சொத்தா இல்லைன்னா விட்டுறணும். பஞ்சாயத்து வந்தாலே விட்டுறணும். விட்டுனா நியாயமா போறலாம், ஆனா அநியாயமா எடுத்து விடக்கூடாது. அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான். உம்முடைய இறைவனின் பிடி கடுமையானதா இருக்கும். இது 2வது. சரியா? அடுத்தது 89வது அத்தியாயம், 89, 25, 26 இந்த 2 வசனத்தை சொல்றான். ஃபயௌமைதில் லா யுஅذிபு அதாபஹு அஹத். அந்த நாளில், இந்த மறுமை நாள் இருக்குல்ல, அந்த நாளில் அவன் தண்டிக்கும் அளவுக்கு யாரும் தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை எப்படி இருக்கணும்? இதான் தண்டனை இருக்கணும். அவன் தண்டிக்கிற மாதிரி யாரும் தண்டிக்க முடியாது. அடுத்தது வார்த்தையை போடுறான் அல்லாஹ், வலா யூசிகு வசாகஹு அஹத். அவன் கட்டுவதை போல் யாரும் கட்ட முடியாது. வார்த்தையை பத்திலா, அல்லாஹ் கட்டுனான்னு சொன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவன் பிடிச்சான்னு சொன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். தப்பிக்க முடியுமா? எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிட முடியுமா? அந்த மறுமை நாளை விட்டு எஸ்கேப் ஆக முடியுமா? இங்கதான் எல்லாம் தப்பு பண்ண, அப்படிதானே? இங்க தப்பு பண்ணிட்டு எங்க வேணா தப்பிச்சு போயிடலாம், ஏமாத்திடலாம், காசை கொடுத்து நான் நிரபராதின்னு சொல்லிடலாம். மறுமையில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் இப்படி என்ன செய்யறான்? அவன் கட்டுவதை போல் யாரும் கட்ட முடியாது. அவன் தண்டிக்கும் அளவுக்கு யாரும் தண்டனை கொடுக்க முடியாது. இதெல்லாம் யாரு நினைச்சுப்பாங்க தெரியுமா? நான் அநியாயம் பண்றான்லாம் இல்லையா, இவங்க நினைச்சு பார்க்கணும். செத்து போயிடுவோம், செத்து போனதுக்கு மண்ணா போயிடுவோம், மண்ணோடு மண்ணா போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. இந்த வாழ்க்கையை நம்புறது யாரு? முஸ்லிம்கள் தான் நம்புறாங்க, அப்படிதானே? பிற மதத்தை சகோதரன் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன நம்புவாங்கன்னா, என்ன நம்புவாங்கம்மா? மறுபிறவின்னு நம்புவாங்க. அடுத்த ஜென்மம், இந்த உலகத்துல பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல இதா பிறப்போம் அதா பிறப்போம், அப்படி நம்பிக்கை. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் என்னதான்? ஸ்ட்ரைட்டா மறுமை தான். அப்போ யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் மறுமை நாளுக்கு. இப்ப ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க. 14வது அத்தியாயம் 14:42 அல்லாஹ் பேசுறான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்க நினைக்க வேண்டாம். நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. என்ன ஆதங்கம் இருக்கு? என்ன ஆட்டம் போடுறான், ஆனா நல்லா தானே இருக்கிறான். அதுதான் சொல்றோம். இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், உலகத்தை நாங்க தான் கட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய உலக ரவுடிகள், இவெல்லாம் கடுமையான ஆட்டம் போடுற, அநியாயம் பண்றாங்க. அல்லாஹ் தண்டிக்க மாட்டானோ அப்படின்னு நாம நினைக்கிறோம். சில பேர் அந்த விரக்திக்கெல்லாம் கூட போயிடுவாங்க. என்ன பாய் ரொம்ப ஆட்டம் போடுறான், நம்ம அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கஷ்டத்தான போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகம் பெருசு கிடையாது. முதல்ல விளைஞ்சிக்கணும். இதுல அல்லாஹ் செய்வான், என்ன வேணாலும் தருவான். ஆனா எல்லாத்துக்கும் கணக்கு எங்க தீர்ப்பான்? அங்கதான் தீர்ப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அநியாயக்காரர்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்க நினைச்சிடாதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல பாருங்க. இந்த வார்த்தை தான் பயமா இருக்குது. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு
ஃபீஹில் அபுசார், பார்வையில் நிலை குத்தி இருக்கும் ஒரு நாளுக்காகவே இவர்களை நான் அவகாசம் தந்திருக்கிறேன். போடுறா ஆட்டம் போடு. எவ்வளவு நாள் போடுவேன்? எவ்வளவு நாள் போடுவேன்? சாவர வரைக்கும் போடுவியா? செத்தவனை எங்க வரணும்? என்கிட்ட தானே வரணும். அல்லாஹ் சொல்றான். நீங்க பார்க்கணும், அநியாயம் செய்யறவங்க அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு படி மேல போவான், அநியாயம் பண்ணிட்டே இருப்பான். அடுத்த இன்னொரு படி போவான். ஒரு 5 வருஷம் ஆட்சிய அமைச்சிருப்பான், சொல்ல முடியாத அநியாயத்தை பண்ணிருப்பான். மீண்டும் அடுத்த ஒரு 5 வருஷம் ஆட்சியை கையில கொடுப்பான்ல, கொடுக்குறான். அப்பவும் ஆட்டம் போடுவான், அழிச்சாட்டியும் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரெண்டாவது நிச்சயம்ல ஆட்சியை கையில கொடுப்பான். கொடுத்தானா இல்லையா? கொடுக்குறானா? அப்ப நான் பார்க்கணும் என்ன ஆட்டம் போற அப்படி. அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் பார்க்கல நீங்க நினைக்காதீங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறான். எதுக்காக விட்டு வச்சிருக்கிறான்? பார்வையில் நிலை குத்தி இருக்கும் ஒரு நாளுக்காக அவர்களுக்கு நாம் அவகாசம் தந்திருக்கிறோம். அங்க பிடிப்பேன், எல்லாத்தையும் பைசல் பண்ணுவேன். இதா சுல்சிலத்தில் அருது ஜில்சாலஹா, ஒரு வசன அத்தியாயம் இருக்குல்ல, அதுல அல்லாஹ் பேசும் கடைசியா. சொல்லுங்க, லாஸ்டா ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல, கடைசியா சொல்லுங்க. அந்த சொல்றான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. அணு அளவு நீங்க நன்மை செஞ்சாலும் அங்க பார்ப்பீங்க, அணு அளவு தீமை செஞ்சாலும் அதையும் அங்க பார்ப்பீங்க. இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, எதுக்காக உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? நன்மைக்காக தானே உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் நோட்டபிள். இது என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்கணும், கேட்டா நம்ம நல்லவங்க ஆகும் அப்படின்னு வந்திருக்கிறோம்ல, இது நன்மை செய்யறோம். இதுக்கு அல்லாஹ் கூலியை தருவான் மறுமையில இன்ஷா அல்லாஹ். நீங்க சாதமா நினைச்சிடாதீங்க, சும்மா பயான் அப்படின்னு பெரிய கூலியை தருவோம், எல்லாமே பதிவு செய்வோம். அதே மாதிரி சின்னதா ஒரு அநியாயம் செஞ்சாலும் நீங்க அதெல்லாம் பெருசாவே நினைக்க மாட்டீங்க, ஆனா அதெல்லாம் கணக்கு கொள்ளப்படும். என்னது? எல்லாம் நோட்ட. அப்ப அப்படிப்பட்ட அந்த நாள்ல தான் இதுக்கு எல்லாத்தையும் நினைச்சுவான், பைசல் பண்ணுவான். அதே மாதிரி நீங்க பாருங்க, அடுத்த வசனம் 11வது அத்தியாயம் 103வது வசனம். இது அல்லாஹ் பேசுறான், இன்ன ஃபீ தாலிக லா ஆயத்தல் லிமன் காஃப அதாபல் ஆகிரா. மறுமை வேதனையை அஞ்சுவோருக்கு இதில் சான்று உள்ளது அப்படிங்கிறான். மறுமை வேதனை யாரெல்லாம் அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு இந்த குர்ஆன் என்ன இருக்கு? அத்தாட்சி இருக்கு, சான்று இருக்கு. அல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறான், தாலிக யௌமும் மஜ்மூஉன் லஹுன் நாஸ். அது ஒரு நாள், அல்லாஹ்வுடைய கணக்கு நாள் ஒரு நாள். ஆனா நம்ம கணக்குல 50,000 வருடங்கள். அது ஒரு நாள், அதில் தான் மக்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். டோட்டல் மனித சமுதாயமும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். வதாலிக யௌமும் மஷ்ஹூத். அது சாட்சி சொல்லப்படும் நாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சாட்சி சொல்லப்படும் நாள். அடுத்து அல்லாஹ் பேசுறான், வமா நுஅখিরুஹு இல்லா லி அஜலின் மஅதூத். நிர்ணயிக்கப்பட்ட தவணைக்காகவே தவிர அதை நாம் பிற்படுத்தவில்லை. ஒரு நேரம் ஒன்று நான் வச்சிருக்கிறேன், அந்த நேரத்துக்காக நினைச்சிருக்கிறோம், அதை தாமதப்படுத்தி வச்சுக்கிறோம். நான் உண்டு போல நினைச்சிட்டேன், அடுத்த அந்த நாள் வந்துடும். இப்படி அல்லாஹ் நினைச்சான் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறோம். சரி, இப்ப மறுமை நாள் எப்போ வரும்? கேள்வி சொல்லுங்க. மறுமை நாள் எப்போ வரும்? அல்லாஹ்வை தவிர நீங்க சொல்லுங்க, மறுமை நாள் எப்போ வரும்? வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர்ல வரும். சரி, நீங்க வேற யாரும் சொல்லணுமா? கரெக்டான பதில் தான், வெள்ளிக்கிழமை தான். உலக அழிகிற நாள் வெள்ளிக்கிழமை தான். அவங்க சொன்ன பதிலும் யாருக்கும் தெரியாது. சரி, எவ்வளவு நாள்? நெருக்கத்துல வந்துட்டோமா? நெருக்கத்துல வந்துட்டோமா? சின்ன சின்ன அடையாளம் வந்துட்டு பெரிய பெரிய அடையாளம் வந்துச்சு. அதாவது ரொம்ப பக்கத்துல தான் வந்துட்டோம், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நபியெல்லாம் வரமாட்டோம். வருவாங்க நபி, காத்தமுன் நபி முடிஞ்சுது, ரசூலுல்லா கடைசி நபி. இதுக்கப்புறம் நபி வரமாட்டாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நானும் மறுமை நானும், இப்படி ரெண்டு பேரை சேர்த்து காட்டுறாங்க. நானும் இப்படி அனுப்பப்பட்டோம் அப்படின்னா பக்கத்துல அப்படின்னா. ரசூலுல்லா வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது?
1400 சொச்ச வருஷத்துக்கு மேல ஆகுது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்களே, அதுவே 1400 ஆச்சு. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னும் 2000 வருஷமா, 3000 வருஷமா, 4000 வருஷமா, யாருக்கும் கணக்குல முடியும். ஆனா பக்கத்துல வந்துருச்சு. சரியா? அது அல்லாஹ் சொல்றான் 21வது அத்தியாயம் 1வது வசனம். இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃலத்தின் முரிதூன். மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நெருங்கி விட்டது. முடிஞ்சது, அவ்வளவுதான். மக்களுக்கெல்லாம் அவங்க விசாரணை நெருங்கி விட்டது. ஆனால் அவர்களோ அலட்சியமா இருக்கிறார்கள், அலட்சியத்திலும் புறக்கணிப்பிலும் இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம் பாய், ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் 1400 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷம் இருக்கா மறுமையா, அப்பலாம் பார்த்துக்கலாம். இந்த அலட்சியம் இருக்குல்ல, இந்த அலட்சியத்தை எல்லாம் சொல்றான். அவர்களோ அலட்சியத்திலையும் புறக்கணிப்பிலும் இருக்கிறாங்க. புறக்கணிச்சிடறாங்க. புறக்கணிக்க கூடாது. மறுமை நாள் நம்ம மூத்தாயிட்டனால மறுமையிட முதல் படித்தரத்துக்கு போயிடும். அப்படிதானே? நம்ம மூத்தாயிட்ட வைங்களேன், அடுத்தது நேரா கபர் குழி தான். இல்ல எங்க வாப்பாவை நாங்க 4 நாள் வீட்டுல வச்சிருப்போம், யாரும் வச்சிருப்பாங்களா? மௌத்தான ஒண்ணு அடுத்த போன் யாருக்கு போவோம்? சொந்த பந்தங்களுக்கு போவதோ இல்லையோ, குழி விட்டவங்களுக்கு போவோம். தோண்டி இடத்த. இதுதான் நம்ம நிலை. இத மறந்துடுறாங்க. எவன் நினைக்கிறான் ஆட்டை என்ன, பாட்டை என்ன, கூத்து என்ன, போட்டி என்ன, பொறாமை என்ன, பகமை என்ன, அசிங்க அசிங்கமா பேசுறது, சண்டை, ஏவனா நினைச்சா போடுவாங்க. கபூர்ல நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. கொண்டு போய் அடக்கம் பண்ண வைங்களேன், எத்தனை நாள் இந்த உடம்பு இருக்குன்னு நினைக்கிறிய? இந்த உடம்பு அடக்கம் பண்ண எத்தனை நாள் இருக்கும்? 3 நாள் இருக்குமா? சரி, 3 நாள் வைங்க. 3 நாளுக்கு அப்புறம் எலும்பு, அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லாம் மக்கி போயிடும். ஆனா அல்லாஹ் வேற இடத்துல வச்சிருப்பான். ஃபர்ஸாஹுடைய வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அந்த நாள். இப்ப நாம இதைத்தான் பக்கத்துல பார்க்கணும். இதுக்கப்புறம் அல்லாஹ் மறுமை எப்ப உண்டு பண்ணுவோம் தெரியாது. ஆனா நம்ம மறுமையுடைய ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் அந்த படித்தரத்தை தொற்றுவோம். அது எப்படி நமக்கு தெரியாது. போன வருஷம், ஏன் இந்த வருஷம் ரமலான்ல இருந்து நம்மளோட இப்ப இருக்கிறாங்களா? இப்ப ரமலான் முடிஞ்சதுல இந்த ரமலான்ல நம்மோடு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்ல. இதான் மனிதனுடைய வாழ்க்கைங்க. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அதாவது இக்தரப திஸ்ஸாத்து வன்ஷக்கல் கமர், 54ல 1 அல்லாஹ் பேசுறான். யுக முடிவு நேரம் வந்து விட்டதுப்பா அப்படிங்கிறான். அட உலகம் அழியக்கூடிய, நீ அழிகிறது என்ன? உலகமே அழியக்கூடிய நாள் நெருங்கி விட்டதுங்கிறான். சந்திரனும் பிளந்து விட்டது. ரசூலுல்லாஹ் பிளந்து காட்டினாங்களே, நிலாவை பிளந்து காட்டுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் பேர் அல்லாஹ்வுடைய அந்த ஆர்டர் பிளந்து காணும். பிளந்துருச்சு. சந்திரமும் பிளந்துட்டு யுக முடிவு நேரமும் நெருங்கிருச்சு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் மறுமை நாளும் இவ்வாறு இணைக்க பக்கத்துல பார்க்கணும். மௌத்தா போன உடனே மறுமையுடைய ஃபர்ஸ்ட் நிலைக்கு நம்ம போயிடுவோம். சரியா? அடுத்தது அல்லாஹ் பேசலாம் பாருங்க. எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்களே, எப்ப வரும்னு யாருக்கும் தெரியாது, அதை சொல்றான். 33வது அத்தியாயம் 63வது வசனம் அல்லாஹ் பேசலாம் பாருங்க. யஸ்அலூனக அன்னாசு அனிஸ்ஸா. நபியே, இந்த மக்கள்லாம் உங்ககிட்ட உலகம் எப்ப அழியும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான். உங்ககிட்ட வந்து உலகம் எப்ப அழியும் கேட்கிறாங்க, அந்த அழியும் நேரத்தை பற்றி கேட்கின்றனர். அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நான் நபி எனக்கு தெரியும் சொல்ல, அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்க, நீங்க சொல்லுங்க. குல், நபியே நீங்கள் சொல்லுங்க. இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ், அது பற்றிய அறிவு என்கிட்ட எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்விடம் உள்ளது என்று கூறுவீராக. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமா யுதுரிக லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா. உலகம் அழியும் நேரம் அருகில் இருக்கலாம். உலகம் அழியும் நேரம் அருகில் இருக்கலாம் என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? அப்படியே அல்ல இப்படி முடிக்கிறான். உலகம் அழிகிற நேரம் நெருங்கிருச்சு, ஆனா எப்பன்னு யாருக்கும் தெரியாது, சொல்லுங்கன்னு சொல்லி காட்டான். சரி, நெருங்கிச்சு. நம்ம காலத்துல நெருங்குமான்னு தெரியாது. சரியா? நம்மளாம் மூத்தாயிடுவோம். ஏமா இன்னும் ஒரு அதிகபட்சமா
ஒரு 30-40 வருஷத்துல நம்ம யாரும் இருக்க மாட்டோம், அப்படிதானே? இன்னொரு 30-40 வருஷத்துல நம்ம யாரும் இருக்க மாட்டோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான சுவடே இருக்காதுங்க. சுவடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ காக்கா, உங்க வாப்பா பேரு நமக்கு தெரியும், உங்க வாப்பாட வாப்பா பேரு தெரியும், உங்க வாப்பாட வாப்பா பேரு தெரியுமா உங்களுக்கு? தெரியுதா? தெரியல பத்திலா. ஆனா வாழ்ந்தாங்களா இல்லையா? பேரே மறந்துட்டீங்க, பேரே தெரியலங்க. இதான் நம்ம நிலை. அப்துல் காதர் ஒருத்தர் இருந்தாரு. யாரு? மூத்தா போய் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் பேசுவாங்க. அப்துல் காதர் ஒரு தலைமுறை தாண்டிச்சுன்னா யார் அப்துல் காதரு? யாருங்க அப்துல் காதரு? அவர் எங்க வாப்பாட 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 வாப்பா. இதான் நம்ம நிலை. இதுதான் விளங்குதா உங்களுக்கு? அப்ப அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் உலகமே அழியும், நம்ம அழிஞ்சிரும். ஒண்ணு உலகம் அழியும். உலகம் எப்படி அழியும் அதை எல்லாம் சொல்லி காட்டுறோம். நாமெல்லாம் இந்த கத்தம் பாத்தியா, புதுக்கடை திறக்கிறது, மௌத்தா போன வீடு, இதெல்லாம் என்ன ஓதுவாங்க? என்ன சூறா ஓதுவாங்க? யாசீன். அந்த சூறாலத்தான் அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான். அந்த சூறா சொல்றான், நிறைய விஷயத்த சொல்லி கேட்டான். சூறா யாசீன்ல 51, 52, 53 தொடர்ச்சியா பேசுறான் பாருங்க. இப்ப நான் சொன்ன உடனே நீங்க அந்த வசனத்தை தான் சொல்லிடுங்க. எல்லாருமே யாசீன் பழக்கம் தான். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்படும். அதாவது அல்லாஹ் எப்படி அழிக்கிறான்னா, ஒரு மலக்க பிரத்யேகமா அல்லாஹ் நியமிச்சுக்கிறான். அல்லாஹ் ஆர்டர் போடுவான், ஊதுங்க சூரம்மா. அப்ப முடியும். அப்ப என்னது? அப்பதான் பிரம்மாண்டமான அழிவை பார்ப்பாங்க. சூர் ஊதப்படும். அதுக்கு முன்னாடி இந்த மன்னரையில இருந்தாங்கல்ல, எல்லாம் எழும்புவாங்க. எல்லாம் எழும்பி நினைச்சுவாங்க, நேரா எங்க போகணுமோ அங்க வருவாங்க. சூர் ஊதப்படும். உடனே அவர்கள் மன்னரைகளில் இருந்து தமது இறைவனை நோக்கி விரைந்து செல்வார்கள். அல்லாஹ் அழைக்குவான் அந்த நாள்ல. காலு, அப்ப அந்த மன்னரையில் எழுதி போவாங்களே, அவங்க சொல்லுவாங்க, காலு அவர்கள் சொல்லுவார்கள், யாவைலனா மம்பஅஸ்னா மின் மர்கதினா ஹாதா மா வாத அர் ரஹ்மானு வ சதக்கல் முர்சலூன். எங்களின் கேடே, அவங்க சொல்லுவாங்களாம், எங்களின் கேடே, எங்கள் தூங்கும் இடத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்தது யாரு? நாங்க தூங்கிட்டானே இருந்தோம், எங்களை உயிர்ப்பிச்சது யாரு என்று கேட்பார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், அளவிலா அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மை என்று சொல்லியதும் இந்த நாள் தான்ப்பா, இந்த நாளுக்காகத்தான் உங்களை அல்லாஹ் வெயிட் பண்ண வச்சிருந்தான் இது என்று சொல்லப்படும். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்கானத்து இல்லா சைஹத்தம் வாஹிதா ஃபஇதாஹும் ஜமீஉன் லதைனா முஹ்தரூன். ஒரே ஒரு சப்தம் தான் அல்லாஹ் சொல்றான், ஒரே ஒரு சப்தம் தான், டோட்டல் அண்ட சராசரம் காலி. ஒரு சப்தத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. உடனே அவர்கள் நம்மிடம் கொண்டு வரப்படுவார்கள். எல்லாம் வந்துருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இந்த உலகத்துல கடைசி 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 மனிதன் வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்பி நிப்பாட்டி அவன் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி வைப்பான். நிப்பாட்டுறதுனா எப்படி? அந்த ஸ்டைலே தனிங்க. ஸ்டைல் என்னது? நிப்பாட்டி வைக்க ஸ்டைல் இருக்குல்ல, அதுவே வேற மாதிரி இருக்கும். அல்லாஹ் எப்படி ஒன்று திரட்டும், எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்கிறான். ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க. 4வது அத்தியாயம் 87வது வசனம் அல்லாஹ் பேசலாம் பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் கிடையாது. அல்லாஹ் அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. லா யஜ்மா அன்னக்கும் இலா யௌமில் கியாமா லா ரைப ஃபீ, உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான். எல்லாத்தையும் டோட்டல் மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இதுல நீங்க டவுட் போடுறீங்களா? நம்ம டவுட் போடல. ஆனா அல்லாஹ் சொல்றான், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது சந்தேகம் கிடையவே சான்ஸே இல்ல. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? ஒன்று சேர்ப்போம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட உண்மை சொல்பவங்க யாரா இருக்காங்களா? இது அல்லாஹ்வுடைய வாக்கு, உண்மை. எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பான். ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க, யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. ஃபிரௌன், ஹாமான்,
சரியா? காரூன் எல்லாம் அங்க நிப்பானு. நம்ரூத்து ஆட்டம் போட்ட பெரிய பெரிய ஆள்லாம் வரலாறு சொல்றால. இப்ப நம்ம சமீபத்தில் நம்ம காலத்துல இருந்தாங்க இல்லையா, கருணாநிதியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், அதே மாதிரி நரேந்திர மோடியா இருக்கட்டும், அனில் அம்பானியா இருக்கட்டும், இப்போ ஒருத்தர் உலக ரவுடின்னு சொல்லிட்டு இருக்கான யாரு, ட்ரம்ப் அவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாம் அங்க நிப்பாங்க. இல்ல நானா உலக வல்லரசுடைய நாட்டுடைய தலைவர்ப்பா, என்னையே இங்க கொண்டு வந்து கேட்பானா? கப்சிப் வாய் மூடிதான் நிப்பாங்க. டோட்டலா எல்லாம் கொண்டு வந்து நிப்பாங்க. ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க. அந்த நாளை மட்டும் கொஞ்சம் அப்படி மணக்கன் முன்னாடி கொண்டு வாங்க, கொஞ்சம் பார்க்க எப்படி இருக்கும் பாருங்களேன். வாங்க முடியட்டும். வெள்ளிக்கிழமை பாக முடிட்டோம் கேள்வி வருது. என்னத்துல முடிச்சோம்? எதுல முடிச்சோம்? என்னவா? ட்ரம்ப்ல எல்லாம் அந்த நாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அதாவது மறுமையை மட்டும் மறந்துடவே கூடாதுங்க. மணக்கன் முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் போல, அப்பதான் ஓரளவுக்காவது நல்லவன் ஆகும். ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். அதாவது அல்லாஹ் முன்னாடி நிற்க வேண்டி இருக்கும் என்பதுக்கு பயந்து நடக்கிறாங்களே, இவங்களுக்கு 2 சொர்க்கம். எப்படியா 2 சொர்க்கம். அவன் முன்னாடி நாம நிக்கணும்பா. அப்ப அந்த நாளை நினைக்கணும்ல. ஆதம் நபியிலிருந்து டோட்டல் மனித சமுதாயம் ஒரு இடத்துல கூண்ண எப்படிங்க இருக்கு அந்த காட்சி. இப்பவே எத்தனை கோடி பேர் வாழ்றாங்க? 850 கோடி வராங்க. இப்போ ரீசெண்டா அப்டேட் பண்ணீங்கன்னா 850 கோடி உலகத்துல மனுஷன் வாழலாம். இந்த 850 கோடி பேரையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்தா எப்படி இருக்கும்? ஒரே இடத்துல சேர்த்தா 850 கோடியா? இதுக்கு முன்னாடி எத்தனை 1000 கோடி வருஷத்துல அல்லாஹ் வந்து மனுஷனை உருவாக்குனானோ, இதுக்கப்புறம் எத்தனை 1000 வருஷம் அல்லாஹ் வைக்கிறானோ தெரியாது. நீங்க இந்த சயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த கோள் உருவாகி இத்தனை 5000 ஆண்டுகள் ஆகுறது, 10,000 ஆண்டுகள் ஆகுதுமாங்க. அதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டி பண்ணலாம், ஒரு ஆள் மிஸ் ஆக மாட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எல்லாம் வந்து நின்றுவாங்க. இந்த கச்சா முச்சா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே லைனா தான். எப்படி? எல்லாம் வரிசையா அப்படி வரிசை நிப்பாங்களாம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 18வது அத்தியாயம் 48வது வசனம். ஓ உரிது அலா ரப்பிக சஃபா. சஃப்ன்றதுல உமது இறைவன் முன்னால் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள். எத்தனை வருஷங்க? எத்தனை வருஷம் தெரியுமா? இருக்காது
டோட்டல் மனித சமுதாயம் வரிசையா நிக்கப்படுவாங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றான். அப்ப அல்லாஹ் பேசுவான் அந்த இடத்துல, லக்கத் ஜஅதுமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, தொடக்கத்தில் நாம் உங்களை படைத்ததை போன்று இப்ப நம்ம கிட்ட வந்துட்டீங்க. தொடக்கத்தில் அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சான்? பிறக்கும் போது எந்த இதுவுமே இல்லாம வந்தோம்ல, அதே மாதிரி தான் அங்க நிற்போம். டோட்டல் மனித சமுதாயமும் ஆலன் சோலி, அதே மாதிரி அந்த பட்டு, இந்த பனாரஸ் பட்டு, இந்த சேலை அந்த சேலை அப்படிலாம் சொல்றோமா இல்லையா? ஒரு சேலை ஒரு ஆடையும் இருக்காது, எல்லாம் நிர்வாண கோலத்தில் நிற்பாங்க. இங்கதான் ஆயிஷா எல்லாம் கேட்கறாங்க, யாரோ சொல்லலா ஆண்கள் பெண்கள்லாம் இருப்பாங்களே என்ன நிலை? அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. அதெல்லாம் அது எவனும் கண்டுக்க மாட்டான். என்னடா நாள் இது, இந்த என்ன நாள் இது, இங்க வந்து மாட்டிக்கிட்டுமே எல்லாம் லைனா நிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒருத்தருக்கு ட்ரெஸ்ஸை கொடுப்பான். யாருக்கு? எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். டோட்டல் மனித சமுதாயம் நிர்வாணமா இருக்கும், தன் புறத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆடையை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சுப்ரீம் ஸ்டார் இப்ராஹிம், எவ்வளோ பெரிய கண்ணியம் தெரியுமா? சான்ஸ் ஏன் இந்த கண்ணியம் தெரியுமா? அப்படி வாழ்ந்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், தொடக்கத்தில் உங்களை நாம் படைத்தது போன்று நம்மிடம் வந்து விட்டீர்கள். பல் ஜஅம்தும் அல்லன் நஜஅல லக்கும் மௌஇதா, ஆனால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்த மாட்டோம் நீங்க நினைச்சீங்க. என்ன பொய் அப்படி நினைச்சீல, வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க இந்த நாளை ஏற்படுத்த மாட்டேன் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த என்று இறைவன் கேட்பான், அல்லாஹ் கேட்பான். இந்த வரிசையை நிப்பாட்டி இருக்கிறனால, வரிசையா இப்படி ஸ்டாண்ட் அப் இல்ல, எப்படி தெரியுமா? முட்டுக்கால் போட்டு நிப்பானுவோம், எல்லாம் எல்லாம் முட்டுக்கால் போட்டு மண்டையிட்டு. அல்லாஹ் சொல்றான், ஒதரா குல்ல உம்மத்தின் ஜாசியா. இந்த ஜாசியான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, பாத்தீங்களா? ஜாசியான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, 45வது அத்தியாயம். அதுல தான் அல்லாஹ் பேசுறான், நபியே நீங்கள் பார்க்கணுமே அந்த நாள்ல ஒவ்வொரு சமுதாயத்தையும் முழங்காலிட்டவர்களாக மண்டியிட்டவர்களாக நீங்கள் காண்பீர்கள். எல்லாம் நீல் டவுன், முழங்கால் இட்டு அப்படி நிற்பாங்க எல்லாம். இதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைலுங்க. கொஞ்சம் நினைச்சு எப்படி இருக்கு இந்த நாள்? அப்படிப்பட்ட ஒரு நாள்ல யாராவது பேச முடியுமா? வாயை திறந்து எவனும் வாயை திறந்து பேச முடியும், எல்லாம் கப்டிப் சைலண்ட் தான். எவன் நினைச்சு பேச முடியாது. அது குறித்து அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயம் 108வது வசனம், யௌமைதி யத்தபிஊன தாஇய இலா லா இவஜ லஹு, அந்த நாளில் அழைப்பாளரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அழைப்பாளர் அழைப்பாங்களாம், அழைப்பாளர் அழைக்கும்போது எல்லாம் பின்தொடர்ந்து செல்வாங்க. அதில் எவ்வித கோணலும் இருக்காது, எந்த கோணலும் இருக்காது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அளவிலா அருளாளனுக்கு பயந்து அவனுக்கு முன்னால் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். சத்தம், எந்த சத்தம் இருக்காது, சப்தங்கள் யாவும் ஒடுங்கிவிடும். ஆனா ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? காலடி சத்தம். மெதுவா எடுத்து வைப்பாங்களே, டக் 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 டக், இந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும். இந்த சத்தம் தான் கேட்கும். ஒரு பையன் வாயை திறக்க முடியாது, எவனும் ஒத்தாயிருக்க மாட்டான், யாரும் திறக்க முடியாது. நபிமார்கள் முதற்கொண்டு பயத்துல தான் இருப்பாங்க, நபிமார்களே பயத்துல இருப்பாங்க. அல்லாஹ் இந்த நாள்ல கோபமா இருக்கிற அம்மாடி, இது மாதிரி கோபம் இதுக்கு முன்னாடி அல்லாஹ் பட்டது கிடையாது. அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கான்னு அல்லாஹ் பார்த்து நபிமார்கள் சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட நாள் தாங்க அன்புக்குரிய. நிறைய இருக்கு, பேச டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு. நீங்க திருக்குறான் எடுத்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். கடைசியா சில செய்தி மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது அங்க போன உடனே என்ன ஆகும்னா, இந்த வாய் இருக்குல்ல, வாய்க்கு ஒரு பூட்டு, வாய்க்கு பூட்டு சீல் வச்சிருவான். ஏன்னா உளறி சொல்லு அல்ல, நானே எதுவும் சொல்ல செய்வான். ஆனா அல்ல பயம் காட்டுறான் பாருங்க. அல் யௌம நஹதிமு அலா அஃப்வாஹிஹிம், இன்று அவர்களின் வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், வாய்க்கு ஒரு பூட்டு. அப்ப என்ன பேசும்? ஒத்து கல்லிமுனா ஐதீகம் ஒத்த ஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தது குறித்து அவருடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும். என்ன என்ன செய்யற, என்ன செய்யற? போனை நோன்ற, அப்படிதானே? போனை நோன்ற, இப்படி பார்ப்பேன். எதை பார்க்க கூடாதோ அதை பார்ப்பான், யாருக்குமே தெரியாதுதான். இந்த கையை வச்சாலும் போன்றான், நோன்றோம்ல, இந்த கை பேசுமா, இறைவா இந்த இத்தனாம் தேதி இந்த மணிக்கு பார்க்க கூடாத காட்சை ஆப்பிள் ஐபோன்ல உட்கார்ந்து பார்த்தான்,
கை பேசும். இந்த கை பேசும்போது நான் அப்படியா பார்ப்பான், என்னடா கை பேசுது, என்ன கை பேசுது, எப்படிப்பா பேசுறீ, ஆச்சரியமா இருக்குது. நீங்களும் எங்கடா வந்தீங்க, என் கூட தானே இருந்து எல்லாம் உங்களை வச்சுதான் நான் எல்லாமே பண்ணேன், என் கூட இருந்துட்டு எனக்கு எதிராக சாட்சி சொல்றேன், ஆச்சரியமா இருக்கு கேட்பானோ. அப்போ கை சொல்லுமா, கை தோல் கால்லாம் சொல்லுமா. இந்த வார்த்தை சொல்ல நான் சொல்றேன், முட்டா பையில உன்னை உலகத்துல பேச வச்சது யாரு, உன்னை உலகத்துல பேச வச்ச யாரு, யார் பேச வச்சா, அல்லாஹ் தானே பேச வச்சான். உண்மையை நம்ம பேசுற இந்த பேச்சு, இந்த சவுண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. எங்கேருந்து வருதுன்னே தெரியாது சவுண்ட்லாம். அலம் நஜி அல்லாஹு ஐனை ஒலிசானோ ஒசஃபத்தை, நீ பேசக்கூடிய 2 உதட நான் தந்திருக்கேன்லங்கிறாங்களா. இந்த 2 உதடு ஒரு நாக்கு தந்து, அதனால தான் நீ பேசுற. உதட இப்படி வச்சு, உதட ஒரு மாதிரியை வச்சு நாக்கு உள்ளத்தெல்லாம் பேச முடியுமா, முடியாதுல்ல, அல்லாஹ் தந்தான். சரி, இந்த வோக்கல் இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, இவ்வளோ பேசுறானா எங்கேருந்து வருது, அவன் பேச வச்சான். அட நம்மளை விட பெரிய நாக்கு மாட்டுக்கு இருக்கா இல்லையா, நாக்கு பெரிய நாக்கு மாட்டுக்கு இருக்குல்ல, மாடு பேசுதா, மாடு பேசலையே. அந்த அல்லாஹ் தான் உன்னை பேச வச்சான், உன்னை பேச வச்சான் அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வச்சான். இத்தனாம் தேதி இந்த டேட்ல சத்தியம் தியேட்டருக்கு போய் டிக்கெட்டை போட்டான் யா அல்லாஹ். நான் சத்தியம் தியேட்டர் மெட்ராஸை சொல்றேன், இங்க எனக்கு எந்த தியேட்டரும் தெரியல. மெட்ராஸ்ல இருந்து பழக்கணும் போல, ஒரே ஒரு தடவை போயிருக்கிற, அறியாத இதுல போயிருக்கிற, போனான் போட்டான் சொல்லுவான், அல்லாஹ் காப்பாற்றணும். அன்புக்குரியவர்களே, கை பேசும், கால் பேசும், எல்லாமே பேசும். நம்ம நினைக்கிறோம் யாருக்குமே தெரியாது, எல்லாம் மறைச்சு பண்ணிருக்கோம், எல்லாம் துண்டு துண்டா எடுத்து போடுவோம், ஏட்ல இருக்கும். வந்தது போனது பேசுறது திட்டினது எல்லாம் டோட்டலா ஒண்ணு மறையாதுங்க. ஏட்டை பார்த்தே பயந்துரும், நடுநடுங்கணும், என்ன ஏடு, இந்த ஏட்டுக்கு கேட்டு உண்டாகட்டும். நான் செஞ்ச சின்னது, இந்த பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது எனக்கு பிடிக்காத ஒரு செருப்பு கிடந்துச்சு, இவ செருப்பு இங்கேயா கிடக்குது, ஒரு மிதிச்சிட்டு ஓரம் தள்ளி போட்டு, ஏன்னா நேரடியாக தான் எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி சில பேர் வஞ்சக புத்திலாம் சில பேருக்கு இருக்கும், அது தள்ளிட்டு போயிடுவாங்க. யாருமே இல்லைன்னு நினைப்பிய, நோட்டட், எல்லாம் நோட்டட். கண்ணால பேசுறோம்ல, இது நோட்டட், இதுக்கு அல்லாஹ் தெரியும். கண்ணாலே சில பேசுவாங்க, எப்படியா வராண்டான்னு, இது அல்லாஹ்க்கு தெரியும். நீங்கள் கண்கள் செய்யக்கூடிய செய்கைகளை நாம் அறிவோம், நீ கண்ணால பேசினா கூட தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த இதைத்தான் அல்லாஹ் நினைச்சுவான் மறுமையில தருவான். சரி, நம்ம மறுமையில போயிட்டோம், இன்ஷா அல்லாஹ் போயிட்டோம் சொன்னா என்ன நிலையில தெரியுமா இருக்கணும், சிரித்த நிலையில இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் சிரித்த நிலையில அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். 3வது அத்தியாயம் 106வது வசனம், யோம தபியல்லு உஜூஹ், அந்த நாளில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும். இங்க கருப்பா இருந்தாலும் அங்க ஆயிடும் வெள்ளையாயிடும், இங்க வெள்ளையா இருந்தா அங்க கருப்பாயிடும். செயலை வச்சுதான் அவங்களுக்கு, இங்க வெள்ளையா இருப்பான், ஆனா ஒன்னா நம்பர் செய்தான் செயல் செய்வான், மறுமையில கருத்து போயிடும். இங்க கருப்பா இருப்பான், அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பான், அங்க என்ன ஆயிடும், முகமல வெண்மையாயிடும். அதனால வெள்ளையாருக்கு எல்லாம் அப்படி கிடையாது, வெள்ளையாருக்கும் கரெக்டா நல்லவங்களா இருந்தா அங்கே வெள்ளையா இருப்பான், முகம்லாம் வெண்மையா பிரகாசமா இருக்கும், சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது நல்லவங்களுடைய. இன்ஷா அல்லாஹ் நாம அந்த நிலையில இருப்போம். கெட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து போய் சும்மா கருண்டு, அதே மாதிரி முகத்தெல்லாம் புழுதி படிஞ்சு போய், கண்ணெல்லாம் அப்படி நீலம் பூத்துரும், நீலம் பூத்து போய் நீல கலர்ல இருக்கும், கண்ணெல்லாம் நீலம் பூத்து போய் இருக்கும். அது மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அது மாதிரி ஒரு நாள், அந்த நாளில் அவர் இருப்பார். அந்த நாளில் சில முகங்கள் மீது புழுதி படிந்திருக்கும், அவற்றை கருமை மூடி இருக்கும். இவெல்லாம் ஒரு விதமான பீதையில் இருப்பான், நமக்கு என்ன நடக்க போகுது. இதுதான் அன்புக்குரியவர்களே இந்த மறுமை நாள். இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன், நேரம் இல்லாத காரணத்தினால அறிவார்ந்த மக்களாகிய இந்த வசனங்கள் போதுமானதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்யலாம், அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நாளை மறுமையிலே அவனுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில், அவனை பயந்தவர்கள் கூட்டத்தில், இறையச்சவாதிகளாக இருக்கக்கூடிய நிலையில சொர்க்கத்தை நோக்கி கூட்டம் கூட்டமா ஓட்டி செல்லப்படக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாவர்கள் அனைவர்களையும் வைத்து நாளை மறுமையில சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி இருக்கு.